ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது தீவிரவாதி தேசியவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா மாட்ரேட்ஸ் 1885லேருந்து 1905 வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? என்னென்ன பார்த்தோம்? அவங்களோட மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள், எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, எப்படிலாம் போராட்டம் பண்ணாங்க, ஸோ அவங்க எப்படிலாம் இது பண்ணாங்க, ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு செஷன் யார் யார் ஹெட் பண்ணாங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1885லேருந்து 1905 வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறீங்க 1905லேருந்து 1917 வரைக்கும் வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதி தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறீங்க எப்படி யார் மெயினாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலா கங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிபின் சந்திர பால். ஓகேங்களா? ஸோ பால் லால்னு சொல்லுவோம். பால் லால். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா பாலா கங்காதர் திலக், பிபின் சந்திர பால், லாலா லஜ்பத் ராய், இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல முக்கியமான லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி மாடரேட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணிய ஐயர், இவங்கெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே பால் லால்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அரவிந்த கோஷ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உருவாவுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்சன். அப்போ வந்து வைஸ்ராயா வரப்போற கர்சன். ஓகேங்களா? ஸோ எப்போ கர்சன் வைஸ்ராய் வராரு அப்படின்னு வைஸ்ராயா வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 6, 1899 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வைஸ்ராயா வர்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்ட் கர்சன். ஓகேங்களா? ஸோ இவர் எப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல மாடரேட்ஸுக்கு எப்படி வந்து ரிப்பன் ஒரு காரணமோ, வில்பர்ட் பில், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஸோ ரிப்பன் எப்படி ஒரு காரணமோ இங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபார்ம் ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்சன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாத வந்து பார்த்தோம் அப்படின்னா 1904-5 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் அப்படிங்கிற ஒரு குட்டி கண்ட்ரி, ஜப்பான்கிற ஒரு சின்ன நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா. ஓகேங்களா? ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெரிய நாட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா தோக்கடிச்சது. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா ஜாகிரபிக்கல் வைஸ் பார்த்தோம்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா உலகத்திலே அதிக டைம் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 டிகிரி இப்போ 360 டிகிரிக்கு வந்து 360 டிகிரி 24 ஹவர்ஸில் எர்த் ரொட்டேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அதிக டைம் ஜோன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரஷ்யா தான். ஓகேங்களா? டைம் ஜோன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ அது தனியாக பார்க்கலாம் ஜாகிரபியில். ஓகேங்களா? 1904-5 வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ 1904-5 ஜப்பான் அப்படிங்கிற கண்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யாவை தோக்கடிச்சாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டாக மாறினதா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்சன் சில ஆக்ட் எல்லாம் கொண்டாடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட். ஓகேங்களா? கல்கத்தா மாநகராட்சி சட்டம், கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் 1899. ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மெம்பர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றாரு. ஓகேங்களா? இந்தியன் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்றாரு, இங்கிலீஷ் மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கோபம் வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எகைன் 1904. ஓகேங்களா? ஸோ 1904 என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆக்ட், பல்கலைக்கழக சட்டம், யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 கொண்டு வந்து கல்கத்தா இது காலேஜ் வந்து பார்த்தோம்னா டைரக்டா பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம்னா யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இது பண்ணியிருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெங்கால் டிவிஷன். ஓகேங்களா? வங்காள பிரிவு, பெங்கால் டிவிஷன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் முக்கியமாக உருவாக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வங்காள பிரிவு தான் முக்கியமான காரணம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெங்கால் டிவிஷன், இந்த பெங்கால் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்சன். ஓகேங்களா? ஸோ இந்த பெங்கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதா சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகத்துக்கு வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்டா இருக்கு, ஸோ இது பண்ண முடியல, அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் 2ஆ பிரிக்கிறோம், ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா 2ஆ பிரிக்கிறாரு. ஓகேங்களா? யார் அப்படின்னா கர்சன். ஓகேங்களா? ஸோ இதை எப்போ அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1903 வந்து பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தோம்னா ஜூலை 19, 1905 வந்து பார்த்தோம் அப்படின்னா
ரைஸ்லி பேப்பர் அப்படின்னு சொல்லுங்க அஃபீஷியல் கேசட் சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு சட்டம் கொண்டு இருக்கு அந்த கேசட்ல போறோம். ஸோ அது மாதிரி ரைஸ்லி பேப்பர் அப்படிங்கிறதுல ரிலீஸ் பண்ணி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னா அக்டோபர் 16, 1905 வந்து பார்த்தோம் அப்படின்னா பெங்கால டிவிஷன் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த பெங்கால் டிவிஷன்ஸ் என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வெஸ்ட் பெங்கால்ல பூரா ஹிந்துஸா இருக்கணும், ஈஸ்ட் பெங்கால்ல பூரா வந்து பார்த்தோம்னா முஸ்லீம்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறார். யார் அப்படின்னா கர்சன். ஓகேங்களா, ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த 1903 அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி மார்ச் 1890 வந்து பார்த்தோம் அப்படின்னா பெங்கால பிரிக்கிறதுக்கான பிளான் பண்ணுவாங்க. மார்ச் 1890 வந்து பார்த்தோம்னா பெங்கால பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக பெங்கால பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாமும் பெங்காலுக்கும் ரயில்வே பாதையை வந்து கனெக்ட் பண்றதுக்கு இது பண்றதுக்கு வசதியா இருக்கணும் அப்படின்னு இரும்பு பாதை போறதுக்காக இது பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஐரோப்பியன் லேண்ட் ஃபார்மர்ஸ், ஐரோப்பிய பண்ணையர்கள்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1890 இது பண்ணுவாங்க. அப்பயே பிரிக்கலாம்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1899 கர்சன் வராரு. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1905 வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்சன் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ இதை தான் என்ன சொல்றேன், இதுதான் வந்து பார்த்தோம்னா யார் அப்படின்னா டிவைட் பாலிசி. ஓகேங்களா, ஸோ அதாவது என்ன அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை. ஓகேங்களா, பிரித்தாளும் கொள்கையை இது பண்றாரு. ஸோ ஆனால் கர்சன் ஜெயிச்சார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு பூரா ஹிந்துஸாவும் இந்த சைடு பூரா முஸ்லீம்ஸாவும் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அதில் ஜெயிச்சார். ஓகேங்களா, ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன உருவாச்சு அப்படின்னா 1906 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகுது. ஓகேங்களா, ஸோ அது பார்க்கணும். 1905 இது பண்றாங்க. ஸோ இந்த பெங்கால் டிவிஷனை எதிர்த்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுதேசி மூமெண்ட். ஓகேங்களா, சுதேசி இயக்கம், சுதேசி மூமெண்ட். ஓகேங்களா, 1905 இருந்து 1907 வரைக்கும் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா 1905 இருந்து 1908 வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சுதேசி இயக்கம் அப்படின்னா என்ன, சுதேசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதேசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உள்நாடு. ஓகேங்களா, சுதேசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்நாடு, டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேம்படுத்தணும். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசியோட முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா, அதாவது பாய்காட் தி ஃபாரின் குட்ஸ். ஓகேங்களா, சுதேசி மூமெண்ட். ஓகேங்களா, ஸோ இவங்களோட மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரகிள் என்ன அப்படி போராட்ட முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாய்காட் தி ஃபாரின் குட்ஸ், பாய்காட் தி ஃபாரின் குட்ஸ், ஃபாரின் குட்ஸ். ஓகேங்களா, வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரோட முக்கியமான இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுதேசியோட இது. ஓகேங்களா, ஸோ இதே விதேசியா இருந்தா வெளிநாடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ சுதேசி அப்படின்னா உள்நாடு, விதேசி அப்படின்னா வெளிநாடு. ஓகேங்களா, இதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி மூமெண்ட் வந்து பார்த்தோம்னா 1905 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த வங்காள பிரிவினை எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் மூமெண்ட்னே சொல்லலாம். முதல்ல காங்கிரஸ்லேயே முதல்ல அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வரதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி வரதுல எல்லாமே வந்து பார்த்தோம்னா சத்தியகிரகாஸ்ல எல்லாமே வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சுதேசி இயக்கம், சுதேசி மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்த மாஸ் மூமெண்ட். ஓகேங்களா, இவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய்காட் தி ஃபாரின் குட்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், எஜுகேஷன் ஆல்சோ. ஓகேங்களா, ஸோ நேஷனல் கவுன்சில் எஜுகேஷன். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து தேசிய கவுன்சில் எஜுகேஷனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் இந்த சுதேசி இயக்கத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள்லாம் போய் கங்கையில நீராடிட்டு, ஓகேங்களா, கங்கையில நீராடிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா செப்பல் போடாம வெறுங்காலியே நடந்து வராங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தோம்னா ஹிந்துஸும் முஸ்லிம்ஸ் என்ன பண்ண சொல்றாங்கன்னா ராக்கி மாத்தி கட்டி சொல்றாங்க, ராக்கி கட்டிக்க சொல்றாரு. சொன்னது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, ஸோ ராக்கி மாத்தி கட்டிக்க சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சுதேசி மூமெண்ட் எப்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுதேசி மூமெண்ட் எப்ப அபிஷியலா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 7. ஓகேங்களா, ஆகஸ்ட் 7, 1905 வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியலா ஸ்டார்ட் ஆகுது. கல்கத்தால டவுன் ஹால் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 7 1905 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஆகஸ்ட் 7, 1905. ஓகேங்களா, இந்த ஆகஸ்ட் 7 தான் மோடி வந்ததுக்கப்புறம், மோடி பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம் 2015 ஆகஸ்ட் 7 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்லூமிங், நேஷனல் ஹேண்ட்லூமிங் டே,
அதாவது வந்து பார்த்தோம்னா தேசிய கைத்தறி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். எப்பயிலேருந்து அப்படின்னா 2015 ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 5 வருஷம் கொண்டாடிருக்கோம். 15, 16, 17, 18, 19 5 வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டாடிருக்கோம். ஓகேங்களா? எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 7, 1905 ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா காங்கிரஸில் அது ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸில் இந்த ஸ்வதேசி ரெசல்யூஷன், ஸ்வதேசி மூமெண்ட், பாய்காட் ரெசல்யூஷன். ஓகேங்களா? பாய்காட் ரெசல்யூஷன் எப்போ காங்கிரஸில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1906 கல்கத்தா செஷனில். ஓகேங்களா? 1906 கல்கத்தா செஷனில் வந்து பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்கத்தா செஷனை ஹெட் பண்ணுறாரு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா பாய்காட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம். ஐஎன்சி இது பண்ண பாய்காட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுதேசி மூமெண்ட்ஸ் பல இதுகள் போக போக ஸோ 1908 எல்லா லீடர்ஸும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பால் பால் லால். ஓகேங்களா? பால் பால் லால் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மீட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிவுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பல சட்டங்கள்லாம் போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பல சட்டங்கள் கொண்டு வந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா சுதேசி மூமெண்ட்டோட முக்கியமான நோக்கம் உள்நாட்டு பொருட்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம் இந்த சுதேசியை மேம்படுத்துறதுக்காக தான் 1907 டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாம்ஷெட்பூரில். 1911 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட்ஸாக இருக்கணும், நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸாக இருக்கணுங்கிறது தான் இந்த சுதேசியோட மூமெண்ட். பட் ஆனால் இப்போ சுதேசியை தாண்டி நம்ம எல்பிஜி பாலிசி போயாச்சு. தாராளமயம், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயம், தனியார் மயம், உலகமயம். ஓகேங்களா? 1991 ஸோ எல்லாமே போயாச்சு. ஓகேங்களா? 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த சுதேசி மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பல சட்டங்கள் இன்னொன்று. ஸோ இந்த எஜுகேஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1902 ஓகேங்களா? ஸோ இந்த எஜுகேஷன் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1902 வந்து பார்த்தோம்னா சத்யேந்திரவால். ஓகேங்களா? சத்யேந்திரவால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரால டான் சொசைட்டி விடிவெள்ளி கழகம். ஸோ அவங்க வந்து இதுக்கு இந்த சுதேசிக்கு முன்னாடியே இந்த நேஷனல் எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. சுதேசி எஜுகேஷனாக 1902 டான் சொசைட்டி விடிவெள்ளி கழகம் மூலிமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் மீட்டிங் ஆக்ட். ஓகேங்களா? பப்ளிக் மீட்டிங் ஆக்ட். ஓகேங்களா? பொதுமக்கள் கூடும் சட்டம் அப்படின்னு சொல்லி 1907 வந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், வெடிமருந்து தடுப்பு சட்டம், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1908. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ஆக்ட் 1908. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் 1910. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டங்கள்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுதேசி மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பார்த்தோம்னா காந்தியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து இந்தியா ஒப்பீனியன். ஓகேங்களா? அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா இந்தியா ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகை மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இந்த பத்திரிகையை இம்போர்ட் பண்ணுறது, நாங்கள் நடக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகை மூலிமா அங்கேருந்து காந்தி இங்கே இது பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பத்திரிகை வந்து இறங்குற எங்கே வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாம்பே துறைமுகத்தில் வந்து இறங்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலா கங்காதர் திலக். ஓகேங்களா? பாலா கங்காதர் திலக். ஓகேங்களா? ஸோ லீடர் ஆஃப் வந்து பார்த்தோம்னா லீடர் ஆஃப்
எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீமிஸ்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் தான் அப்படின்னா இந்த பாலா கங்காதர் திலகர் தான். ஓகேங்களா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் இந்தியா. ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவின் அமைதியின்மையின் தந்தை, இந்தியாவின் அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யார் அப்படின்னா பாலா கங்காதர் திலகர் தான். ஓகேங்களா, ஸோ இவர் நடத்தின ரெண்டு பத்திரிகை என்ன அப்படின்னா கேசரி மராத்தா, கேசரி மராத்தா அப்படிங்கிற ரெண்டு பத்திரிகையை நடத்துறாரு. ஓகேங்களா, ஸோ கேசரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், மராத்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா கேசரி வந்து பார்த்தோம்னா மராத்தி லாங்குவேஜ், மராத்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாற்றி வரும். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மராத்திய சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். மராத்திய சிங்கம் சொல்லக்கூடியது யார் அப்படின்னா பாலா கங்காதர் திலக். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து பார்த்தோம்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி சொல்றார். எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1897 வந்து பார்த்தோம் அப்படின்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலா கங்காதர் திலக் தான் சொல்றார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலா கங்காதர் திலக் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, இவர் வந்து பார்த்தோம்னா 1908 வந்து பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ 1908 வந்து பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தூண்டுதலுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறது இவர் தான். ஓகேங்களா, கணபதி ஃபெஸ்டிவல், சிவாஜி ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, ஸோ எப்போ அப்படின்னா 1890s ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துகிறார். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியெல்லாம் மகாராஷ்டிரா, நார்த் இந்தியாலாம் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலா கங்காதர் திலக். ஓகேங்களா, ஸோ இந்த பாலா கங்காதர் திலகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1897. ஓகேங்களா, ஸோ 1897 வந்து பார்த்தோம்னா ஜூலை மாதம். ஓகேங்களா, ஸோ ஜூலை மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 124A கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை. ஓகேங்களா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொல்லி சொல்றாரு பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக யார் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலா கங்காதர் 1897 அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1915 வெளியே வந்துடுறாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலா கங்காதர் திலக். ஓகேங்களா, ஸோ இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1916. ஓகேங்களா, ஸோ 1916 வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1916 மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சேர்றதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா ஸோ ஆல்ரெடி அடுத்து வந்து பார்த்தோம்னா குரோனாலஜிக்கல் வைஸில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பிரிகிறாங்களா 1905. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட் தான் சொல்லுவோம். ஆனால் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்போ பிரிவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1907 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக பிரிவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிதவாதிகள், தீவிரவாதிகள். ஓகேங்களா, ஸோ எப்போ பிரிவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1907. ஸோ எந்த செஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரத் செஷன். அதனால சூரத் பிளவு, சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காங்கிரஸ் எப்போ பிரியுது அப்படின்னா 1907 மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அந்த 1916 எக்ஸ்ட்ரீம் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மறுபடியும் ஒன்று சேருவாங்க. அது யாரோட தலைமையில் ஒன்று யாரோட முயற்சியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாலா கங்காதர் திலக் முயற்சியில தான் வந்து பார்த்தோம்னா எகைன் ஒன்று சேருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 28. ஓகேங்களா, ஸோ ஜூலை 28 1897 வந்து பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா பாலா கங்காதர் திலக். 1915 வெளியே வந்திருப்பாரு. ஸோ எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1916 இவரோட மூலிமா லக்னோ மாநாட்டில் சேருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா பாலா கங்காதர் திலக். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா ஷேரி பஞ்சாப், பஞ்சாப் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷேரி பஞ்சாப், பஞ்சாப் லைன் அப்படின்னு பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாலா லஜ்பதி ராய். ஓகேங்களா, ஸோ இவரு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபின் சிங்கம். ஓகேங்களா, ஸோ இவரு வந்து பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவார். 1908 வந்து அரெஸ்ட் ஆயிடுவார். ஓகேங்களா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1916. ஓகேங்களா,
ஸோ 1916 வந்து பார்த்தோம்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த தன்னாட்சி இயக்கத்தை யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ ஒரு இந்தியர் யூஎஸ்ஏல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் போய் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த லாலா லஜ்பத் ராய் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1928ல் ஓகேங்களா. ஸோ 1928ல் கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் வரும். அதாவது வந்து பார்த்தோம்னா 1927ல் சைமன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த சைமன் கமிஷனை புறக்கணிக்கிறதுக்காக கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லி ஸோ இவரோட தலைமையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டத்தில் தலையில் அடிபட்டு செத்துறாரு ஓகேங்களா. டிஎஸ்பி சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலிமா அடிபட்டு செத்துறாரு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங் வருவார் ஓகேங்களா. ஸோ அந்த பகத்சிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா குண்டு போடுவார், டிஎஸ்பி சாண்டர்ஸ் மேலே குண்டு போடுவார். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாகூர் கான்ஸ்பிரசிஸ் கேஸ் லாகூர் கான்ஸ்பிரசிஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாலா லஜ்பத் ராயோட இது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலா கங்காதர் திலக் பிபின் சந்திர பால் ஓகேங்களா. ஸோ பிபின் சந்திர பால் ஓகேங்களா. ஸோ ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் இந்தியான்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாலா கங்காதர் திலக் ஓகேங்களா. ஸோ இதே பிபின் சந்திர பால் வந்து பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் பெங்கால் ஓகேங்களா. வங்காளத்தின் அமைதியின்மை தந்தை ஓகேங்களா. வங்காளத்தின் அமைதியின்மை தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிபின் சந்திர பால் ஓகேங்களா. ஸோ இந்த பிபின் சந்திர பால் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1907 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெரினா பீச்சுக்கு வந்திருப்பாரு ஓகேங்களா. 1907 வந்து பார்த்தோம்னா மெரினா பீச்சுக்கு வந்திருப்பாரு, போராட்டத்துக்காக தலைமை தாங்கிறதுக்காக வந்துடுவார். பாரதியாரும் இந்த பிபின் சந்திர பாலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 1907 எங்கே வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெரினா பீச், சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு வராரு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இவரோட ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த கோஷ் ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா. ஸோ இந்த அரவிந்த கோஷ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட் தான். இவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்ஸில் இருப்பார் ஓகேங்களா. ஸோ மாடரேட்ஸ்ல இருந்து என்னவா மாறுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகுவார் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆனவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் போய் ஒழிஞ்சுக்குவார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவலிஸ்டாக மாறுவார் ஓகேங்களா. மாடரேட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போய் ஸ்பிரிச்சுவலிஸ்ட், அதாவது மிதவாதியிலேருந்து தீவிரவாதியாகி தீவிரவாதியிலேருந்து ஆன்மீகவாதியாக மாறுறவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ தீவிரவாதத்திலேருந்து ஆன்மீகமாக மாறுறது யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரியில் போய் தலைமறைவார் அப்படின்னா அவர் தம்பியை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசிஸ் கேஸில் அலிப்பூர் குண்டு வழக்கில் சதி வழக்கில் மாட்டுவார். அது இவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரை விடுவிச்சிருவாங்க. அது தனியாக பார்க்கலாம். கான்ஸ்பிரசிஸ் கேஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ஓகேங்களா. ஸோ எகைன் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர் வைஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து பார்த்தோம்னா 1905 இருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிறத ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.